உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். இயேசு ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். யாருண்டு உமக்கு நிகரா, உம்மை போல் யாரும் இல்லை. யாருண்டு உமக்கு நிகரா, உம்மை போல் யாரும் இல்லை. நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். இயேசு ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். போற்றப்படத்தக்கவர் நீரே, புகழப்படத்தக்கவர் நீரே. போற்றப்படத்தக்கவர் நீரே, புகழப்படத்தக்கவர் நீரே. பரிசுத்த நாமமுள்ளவரே, பரலோக தேவனே. பரிசுத்த நாமமுள்ளவரே, பரலோக தேவனே. யாருண்டு உமக்கு நிகரா, உம்மை போல் யாரும் இல்லை. யாருண்டு உமக்கு நிகரா, உம்மை போல் யாரும் இல்லை. நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். இயேசு ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். மகிமையால் நிறைந்தவர் நீரே, வல்லமையில் சிறந்தவர் நீரே. மகிமையால் நிறைந்தவர் நீரே, வல்லமையில் சிறந்தவர் நீரே. மாறாத என் இயேசுவே, மன்னாதி மன்னரே. மாறாத என் இயேசுவே, மன்னாதி மன்னரே. யாருண்டு உமக்கு நிகரா, உம்மை போல் யாரும் இல்லை. யாருண்டு உமக்கு நிகரா, உம்மை போல் யாரும் இல்லை. நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். இயேசு ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். சேனைகளின் கர்த்தரும் நீரே, செயல்களில் வல்லவரும் நீரே. சேனைகளின் கர்த்தரும் நீரே, செயல்களில் வல்லவரும் நீரே. சாத்தானை தோற்கடித்தவரே, சாவை வென்ற தேவனே. சாத்தானை தோற்கடித்தவரே, சாவை வென்ற தேவனே. யாருண்டு உமக்கு நிகரா, உம்மை போல் யாரும் இல்லை. யாருண்டு உமக்கு நிகரா, உம்மை போல் யாரும் இல்லை. நீர்
நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். இயேசு ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாரத்தோறும் காணொளி காட்சி மூலமாகவும் ஹெவன் டிவி மூலமாகவும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் மத்தியானம் 1 மணி முதல் 2 மணி வரை ஹெவன் டிவி மூலமாகவும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த வேளைக்காய் ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு நீர் அருளப்போகிறபடியால் உமக்கு மகிமை. உம்முடைய வார்த்தைகள் ஜீவனாயும் ஆவியாயும் நித்திய ஜீவனாயும் இருக்கிறபடியால் மகிமை கர்த்தாவே. உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். துதிகன மகிமை எல்லாம் கேரெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 14-15. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் என்று இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை அருளுகிறார். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. உலகத்தில் நம்ம காணக்கூடிய அனைத்துமே ஒழிந்து போகும். வானமும் பூமியும் சர்வ சிருஷ்டிப்பும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு இருக்கிறது. எல்லாம் அழிந்து போகும். இப்படி அழிந்து போகிற இந்த உலகத்திலே அழியாதது நிலையானது என்பது நமக்கு பரலோகம்தான். ஒரு நிலையான நகரத்தை தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த இடத்தை நாம் அடையப் போகிறோம். மேலான ஒரு ஸ்தலத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அதற்காக கர்த்தரை துதிக்க வேண்டுமா? அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும், ஸ்தோத்திரிக்க வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். அது தேவனுக்கு ரொம்ப பிரியம். ஆலய பிரகாரங்களில் ஆராதனைக்காய் நாம் கூடி வரும் பொழுது எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அப்படியே வீடுகளில் நாம் குடும்பமாய் நாம் கூடி காலை மாலை இந்த மாதிரிப்பட்ட வேளைகளிலே கர்த்தரை அவருடைய நாமத்தை துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி நாம் குடும்ப ஜெபம் பண்ணுறோம். தனிப்பட்ட ஒரு ஜெபம் கிடைக்கக்கூடிய நேரத்தில் இல்லைன்னா குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் நாம் தனித்து உட்கார்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் அவரை ஸ்தோத்தரித்து அவர் நாமத்தை உயர்த்தி அவரை நாம் ஆராதிக்கிறோம். இதெல்லாம் ரொம்ப நல்லது. ஆகிலும் மேலான இடத்துக்கு போக போகிறோம். இங்கே நிலையான நகரம் பூமியில் இல்லை. நிலையற்ற ஒரு வாழ்வு, நிலையில்லாத உலகம். அதில் நிலையான ஒன்று நமக்கு மேலே வைக்கப்பட்டிருக்கிறது.
அந்த இடத்துக்கு போகிறதுனால ஒரு பக்தன் எழுதுகிறார், நம்ம மேலே பார்த்து கர்த்தரை துதிக்கணும். சங்கீதம் 150 1 150 முதலாவது வசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும். அவருடைய வல்லமை விளங்கும். ஆகாய விரிவை பார்த்து, ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் நம்ம நிச்சயம் கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அப்படியே இந்த பக்தன் சொல்லுகிறார், அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து கர்த்தரை துதியுங்கள். இந்த காரியத்தை நம்ம செய்கிறோமா? அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவு, அதை பார்த்து கர்த்தரை துதியுங்கள். ஏன் அப்படி எழுதினாரு? நமக்கு வேணுங்கிறது எல்லாமே அங்கே தான் இருக்கு. ஆகாய விரிவு என்றால் தேவன் இந்த ஆகாய விரிவை உண்டாக்கி அதற்குத்தான் வானம் என்று பெயரிட்டார் என்று ஆதியாகமம் 1 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும். ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றார். உலகம் முழுவதும் ஜலம், ஃபுல்லாக ஜலம். இந்த தண்ணீரை மேலே இருக்கிற பாதி தண்ணியை அப்படி மேலே போக சொன்னார், கீழே இருக்கிற தண்ணியை ஓரிடமாய் சேர சொன்னார். அதுதான் சமுத்திரம். மேலே பாதி தண்ணியை மேலே போக சொன்னார், ஆகாய விரிவு உண்டானது. கீழே இருக்கிற தண்ணீரை ஓரிடமாய் சேர சொன்னார், வெட்டாந்தரை உண்டானது, சமுத்திரம் உண்டானது. அப்போது அந்த ஆகாய விரிவை பார்த்து கர்த்தர் அதற்கு வானம் என்று பெயரிட்டார் என்று 1 வசனத்தில் ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கும். வானம் என்றாலும் ஆகாய விரிவு என்றாலும் ரெண்டுமே ஒன்று தான். ஆகாய விரிவு, விரிவு அப்படிங்கிற ஒரு விசாலம், ஒரு பெரிய விரிவு, விசாலம். அதற்கு தேவன் வானம் என்று பெயரிட்டார். அந்த விரிவில், அந்த விசாலமான அந்த வானத்தில், ஆகாய விரிவாக்கிய வானத்திலே மகத்தான சுடர்களை உண்டாக்கினார். பகலை ஆளுவதற்கு ஒரு பெரிய ஒரு மகத்தான சுடர், இரவை ஆளுவதற்கு ஒரு சிறிய சுடர் சந்திரன், இன்னும் நட்சத்திரங்கள், இதையெல்லாம் சுடர்களை உண்டாக்கினார். அதை பார்க்கும் பொழுது, நம்ம வானத்தை அண்ணாந்து பார்க்கும் பொழுது சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், அதை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வல்லமை நம்ம அறிஞ்சிக்க முடியும். அதனால தான் பக்தன் சொன்னார், அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து. கர்த்தருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து, ஆகாய விரிவை பார்த்து கர்த்தரை ஸ்தோத்திரிங்க அப்படின்னு சொல்லாமல், அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவு. மனிதனுடைய வாழ்விலே எத்தனை நெருக்கங்கள், ஒடுக்கங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், சோதனைகள். இன்றைக்கு ஒரு மனிதன் தன் வாழ்வில் ஒரு விசாலம் கிடைக்கணும், ஒரு வெளிச்சம் வரணும், எப்போ எனக்கு ஒரு விடியல் கிடைக்கும் என்று மனிதர்கள் காத்திருக்கிறாங்க. கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து கர்த்தரை துதிக்கும் பொழுது கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை, அவர்கள் முகங்கள் பிரகாசித்தது என்று அந்த பக்தன் எழுதுவார். 34 சங்கீதம் 5 வசனம் வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். அவரை நோக்கி பார்த்து, அவர் அங்கத்தான் இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. கர்த்தரை நோக்கி பார்த்தவங்க முகம் வெட்கப்படாது. அவரை நோக்கி பார்த்தவர்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது அவங்க வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. அவர்கள் முகங்கள் பிரகாசித்தது. அப்படின்னா வெற்றி, ஜெயம், ஒரு வெற்றி, ஒரு விடுதலை, ஒரு மேன்மை, உயர்வு கிடைச்ச அவங்க முகம் பிரகாசமாக இருக்கும்.
சந்தோஷம். நீதிமானுக்காகவே தேவன் அந்த வெளிச்சத்தை வைத்திருக்கிறார். கர்த்தரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் விற்கப்படவில்லை. ஆகவே ஆண்டவராகிய இயேசு சொன்னார், உங்கள் கண்களை ஏறிடுங்க, கீழே பார்த்தது போதும், கண்களை ஏறிடுங்க, உங்கள் தலையை உயர்த்துங்க, நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், உங்களுக்கு மீட்பு சமீபம், விடுதலை சமீபம். கர்த்தர் ஒரு பெரிதான மீட்பை ஆவிக்கும் ஆத்துமாவுக்கும் சரீரத்திற்கும் நம்முடைய வாழ்வுக்கு ஒரு பெரிய மீட்பை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். விடுதலை ரட்சிப்பை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ஆகவே உங்கள் தலையை உயர்த்துங்க, கண்களை ஏறெடுத்து பார். அந்த வசனத்தை வாசிமா, லூக்கா 21:28. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருக்கிறபடியால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். தலையை உயர்த்துங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவாகி வானத்தை பார்த்து கர்த்தரை துதியுங்கள். அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்வில் விளங்கும். நெருக்கம், ஒடுக்கம், இன்னைக்கு பிரச்சனை, விசாலம் கிடைக்கும். ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளலாம். அவன் ஒரு நாளிலே கர்த்தரிடத்திலே புலம்பிக் கொண்டிருந்தான். பெரிய சீமான், ஐஸ்வர்யமெல்லாம் இருக்குது, எல்லாம் நிறைவாய் இருக்கிறது. ஆனாலும் அவன் வாழ்விலே ஒரு குறைபாடு, ஒரு குறை. ஆகவே அவன் ஒரு நாளிலே புலம்புனான். பாருங்க, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 2-4 வரைக்கும் பாருங்க. அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? என்ன தருவீங்கப்பா, எனக்கு என்ன தருவீங்க என்று கர்த்தரிடத்தில் கேட்டான். அடியேனுக்கு என்ன தருவீர்கள்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். என் வீட்டுக்கு விசாரணை கர்த்தனா இன்னொருத்தன் தான் இருக்கிறான், எலியேசர். எனக்கு ஒரு பிள்ளை இல்லை, எனக்கு ஒரு வாரிசு வேண்டும், என்னுடைய வீட்டுக்கு ஒரு வாரிசு வேண்டும். எனக்கு என்ன தரப்போறீங்க, எனக்கு என்ன தருவீங்க ஆண்டவரே என்று கர்த்தரை நோக்கி ஒரு நாளிலே புலம்புகிறான். அதுக்கு கர்த்தர் என்ன சொன்னாரு? அடுத்த வசனம், ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். வீட்டில் வேலைக்காரங்க பிறக்கிறாங்க, நிறைய வேலையாட்கள் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த காலத்தில் ஐஸ்வர்யம் என்பதே ஆடு மாடு ஒட்டகம் இந்த மாதிரி பட்டது. ஆனால் நிறைய வேலையாட்கள் குடும்பமாக அவங்களுக்கு பிள்ளைகள் பிறக்குது. இப்படி வேலையாட்களோட பிள்ளைகள் அவங்க சுதந்திரவாளி போல இருக்கிறாங்க. எனக்கு எந்த ஒரு பிள்ளை இல்லையே என்று கலங்குவான், புலம்புவான். அதுக்கு கர்த்தர் பதில் சொன்னார். கர்த்தர் சொன்ன பதில் என்ன? 5வது வசனம், அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார், மேல பாரு, வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார். கர்த்தருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவாக்கிய வானத்தை பார். ஆலயத்தில் நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம், வீடுகளில் மகிமைப்படுத்துகிறோம், பல இடத்துலையும் நம்ம மகிமைப்படுத்துகிறோம். இடைவிடாமல் கூட கர்த்தரை எந்த இடம் என்றும் வராமல் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். ஆனால் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது, அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து. ஆபிரகாமுடைய நெருக்கத்திலே, அவனுக்கு இருக்கிற மன கஷ்டத்திலே, மன வேதனையிலே அவனுடைய குறைபாடு நீங்கும்படி தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து நீ வானத்தை அண்ணாந்து பார் என்றார். வானம் என்கிற ஆகாய விரிவு அது கர்த்தருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவு. அதை பார். வாசிங்க 5வது வசனம். அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார், வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ண என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். கர்த்தர் ஆசீர்வதித்தார்.
வானத்தை அண்ணாந்து பார், அவருடைய வல்லமை விளங்கும். வானம், நட்சத்திரங்கள், அழகிய சுடர்கள், என்ன முடிஞ்சா என்ன, அது போல உனக்கு பிள்ளைகள் பிறப்பாங்க. சந்ததி, உன் சந்ததி அவ்வளவாயிருக்கும். எண்ணிக்கைக்கு அடங்காத ஜனக்கூட்டம் உனக்கு நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்தார், ப்ராமிஸ் பண்ணினார். அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு ஒரு சந்தோஷம். அப்படியே கிடைத்தது. ஈசாக்கை தேவன் கொடுத்தார். அவன் மூலத்தான் இன்றைக்கு இருக்கிற இஸ்ரவேல் புத்திரர். வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறினது. அநேக பக்தர்கள் தங்களுடைய நெருக்கத்திலே, தங்களுடைய பிரச்சனையிலே கர்த்தரை நோக்கி பார்த்தாங்க, வானத்தை நோக்கி பார்த்தாங்க. வானத்தை நோக்கி பார்த்து அவர்கள் வாழ்விலே விசாலம் கிடைத்தது, ஆசீர்வாதம் கிடைத்தது, நன்மைகள் கிடைத்தது. யோசுவா என்ற ஒரு பக்தன் மோசேயுக்கு பின்பு இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே வழிநடத்தி கொண்டு போய் தேசத்தை பங்கிட்டு கொடுத்தவன் யோசுவா. அந்த நாட்களில் அவனுக்கு வந்த ஒரு நெருக்கம், எமோரியர் அவங்களோடு யுத்தம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. முற்றிலும் சங்கரிக்க வேண்டும் சத்துருக்களை என்றால் அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும், கொஞ்சம் நேரம் வேணும். சூரியன் மறைய போகுது, சந்திரன் வரப்போகுது, இரவு நேரம் வருகிறது. யுத்தம் செய்ய முடியாது, முற்றிலும் சத்துருக்களை முறியடிக்க முடியாது. ஆகவே அவன் இருதயம் தத்தளிக்குது, நெருக்கப்படுகிறான். வானத்தை தான் நோக்கி பார்த்தான். கர்த்தருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை அவன் பார்த்து சூரியனுக்கு கட்டளையிட்டான், சந்திரனுக்கும் கட்டளையிட்டான். யோசுவா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12 - 14 வரைக்கும் வாசிங்க. கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சூரியனே நீ கிபியோனின் மேலும், சந்திரனே சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும், ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றார். தரித்து நில்லுங்கள். ஏன்னா பகல் வேளை வேணும். இந்த யுத்தம் ஜெயமா முடிகிறதுக்கு பகல் வேளை இன்னும் அதிகமாய் வேண்டும். ஆகவே சூரியன் அப்படி நிற்க சொல்றான், அப்படியே நில்லு. சந்திரனையும் அப்படியே நிற்க சொல்றான். ஒரு மனிதனுடைய சொல் கேட்டு தேவன் சூரியனையும் சந்திரனையும் அப்படியே நிறுத்திட்டார். எவ்வளவு நேரம் நின்றுச்சு வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதி இருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. ஒரு பகல் முழுவதும் சூரியன் அப்படியே நடுவானத்தில் நிற்குது. ஒரு பகல் என்றால் ஒரு பகலுக்கு எவ்வளவு நேரம், எத்தனை மணி நேரம் சூரியன் அதே நிலையில் நின்றது, ஒரே நிலையில் நிற்குது. பகல், ஆண்டவராய் இயேசு சொல்லுவார், பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? பகல் என்றால் 12 மணி நேரம் பகல். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் இயேசு சொல்லுவார், பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? 12 மணி நேரம் பகல். அப்போ சூரியன் ஒரு பகல் முழுவதும் அப்படியே தரித்து நிற்குதுன்னா 12 மணி நேரம் யோசுவாவுக்கு டைம் கிடைச்சது. எமோரியரை முற்றிலும் சங்கரித்து வெற்றி பெற்றாங்க. மேலே நோக்கி பார்த்து யாரோட முகமும் வெட்கப்படலை. பைபிளில் நிறைய சம்பவங்களை பார்க்கலாம். அநேக தேவதாசர்கள், கர்த்தருடைய பிள்ளைங்க கர்த்தரை நோக்கி பார்த்து, தேவனை நோக்கி பார்த்து அவர்கள் வாழ்விலே ஒரு விசாலத்தை பெற்றார்கள், வெளிச்சத்தை பெற்றார்கள், வெற்றியை அடைந்தார்கள். யோசுவா புஸ்தகம்லாம் அவன் செய்த ஒரு காரியம்,
ஒரு மனிதனுடைய சொல் கேட்டு ஆண்டவராகிய தேவன் சூரியனையும் சந்திரனையும் அப்படியே நிறுத்தினார். யாரும் சூரியனையும் சந்திரனையும் அதுக்கு முன்னும் இல்லை பின்னும் இல்லை நிறுத்தினதில்லை. யோசுவா நம்மை போல ஒரு சாதாரணமான ஒரு மனிதன் மேலே பார்க்குறான் கர்த்தருடைய வல்லமை. சூரியன் அது ஒரு பெரிய மகத்தான சுடர். கர்த்தருடைய வல்லமை, அவருடைய வல்லமையால் படைக்கப்பட்டது சுடர்கள். அங்கே கர்த்தரை நோக்கி அவன் பேசுகிறான். கர்த்தர் அவனுக்காக வல்லமையான காரியத்தை அன்றைக்கு செய்தார். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு மனிதனாய் வந்தார். தேவன் மனிதனாய் வந்தார் பாவிகளை ரட்சிக்க. அவர் வந்தபோது அநேக காரியங்களுக்கு வானத்தை தான் பார்ப்பார். ஆகாய விரிவு என்ற வானத்தை அவர் பார்ப்பார். ஆகாய விரிவுக்கு தேவன் வானம் என்று பெயரிட்டார். அவர் வானத்தை பார்த்து அவர் ஜெபிப்பார். வானத்தை பார்த்து அவர் என்ன காரியம் அங்கே நடக்கணுமோ அதை அவர் ஆசீர்வதிப்பார். மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 41-42 வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் தன் கையில் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவு அதை பார்த்து அந்த அப்பத்தையும் மீனையும் ஆசீர்வதித்து கொடுத்தார். திரள் கூட்ட ஜனம், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அங்கே கூடி வந்திருக்கிறாங்க. ஆயிரமாய், ஆண்கள் மாத்திரம் 5000, பெண்களுக்கு அளவில்லை. பெண்கள் தொகை சொல்லப்படலை, பிள்ளைகளுடைய தொகை சொல்லப்படவில்லை. அப்போ சீஷர்கள் போய் சொல்லுவாங்க, ஆண்டவரே மாலை நேரம் ஆயிருச்சு, அவங்களுக்கு பசிக்கும், சீக்கிரமாக அவங்கள அனுப்பிவிடுங்க, அவங்க ஊருக்குள்ளே போய் அவங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அவர்கள் பார்த்து கொள்ளட்டும், சீக்கிரம் அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு இயேசு சொல்லுவார், இல்லை, நீங்களே அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. நீங்கள் மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 35 43 வரைக்கும் வாசித்து பார்த்தா நீங்களே சாப்பாடு கொடுங்க. அப்போ இவங்க சொல்லுவாங்க, 200 பணத்துக்கு நாங்கள் வாங்கி கொடுத்தா கூட இது பத்துமா, எங்களால் முடியுமா, எப்படி முடியும்? அப்போ இயேசு சொல்லுவார், உங்களிடத்தில் எத்தனை அப்பம் இருக்குது, எவ்வளோ சாப்பாடு இருக்குது, அதை போய் பார்த்துட்டு வாங்க. யார்கிட்ட யாரும் சாப்பாடு இருக்கா என்றால், ஒரு சிறுவனிடத்தில் சாப்பாடு இருக்கா, இந்த பர்மெண்ட்டுமே அதை வாங்கி கொண்டு வந்து இந்த இவ்வளோ சாப்பாடு இருக்குது, அதை தான் கையில் வைத்து அவர் வானத்தை நோக்கி பார்த்து இதை ஆசீர்வதிப்பார். உடனே எல்லாரையும் பந்தி இருக்க கட்டளையிட்டு 50 பேர் 100 பேர் எல்லாம் வரிசையாக உட்காந்துருக்காங்க. பகிர்ந்து கொடுங்க. எல்லாரும் திருப்திகரமாய் புசித்து 12 கூடைகளிலே மீதியான துணிக்கைகளை எடுத்தார்கள் என்றால் எத்தனை வல்லமை, எத்தனை பெரிய அதிசயம், அற்புதம்! அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து மேலே நோக்கி பார்க்கும் பொழுது அத்தனை காரியங்கள், அத்தனை மேன்மையான காரியங்கள், ஆசீர்வாதங்கள் நடக்கிறத பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவே அவர் மேலே அண்ணாந்து பார்க்கிறார், மேலே வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார். அதுபோல தான் அநேக வியாதியஸ்தரை அவரிடத்தில் கொண்டு வருவாங்க. அப்படி ஒரு பலவீனனை ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே கொண்டு வருவார்கள். மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 32 பாருங்க. அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். சரியா பேச முடியாது, காதும் கேட்காது. கொன்னை வாயுடைய ஒரு
செவிடன், காது கேட்காதவன், தெளிவாக பேச முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதனை அவரிடத்துல கொண்டு வந்தாங்க. ஆண்டவரை இயேசு அவன் அப்படியே கொஞ்சம் தூரம் அந்த பக்கம் தள்ளி கொண்டு போய் வானத்தை அண்ணாந்து பார்த்தார். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை நோக்கி பார்த்தார். மேலே பார்க்கிறார். எப்பத்தா, திறக்கப்படுவாயாக. எல்லாம் மேலிருந்து தான் வரணும். நமக்கு உண்டானது எல்லாமே மேலே தான் இருக்குது. அழியாத ராஜ்யம், நாம் சுதந்திரிக்க போகிற அழியாத ராஜ்யம் மேலே தான். இப்போ இந்த பூமியில் அழிந்து போகிற பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த அழிந்து போகிற பூமியிலும் நமக்கு எத்தனையோ தேவைகள் உண்டு. நமக்கு சுகம் வேண்டும், பலன் வேண்டும், நன்மைகள் வேண்டும், ஆசீர்வாதங்கள் வேண்டும், நல்ல ஈவுகள் வேண்டும். எல்லாமே அங்கே தான் இருக்குது, மேலே வானத்தில் தான் இருக்குது. ஆகவே நமக்கு தேவை அனைத்தையும் அங்கே தேவன் வைத்திருக்கிறார். ஆகவே நம்முடைய கண்களை ஏறெடுக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, உங்கள் கைகளோடு கூட உங்கள் இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு நேராய் ஏறிடுங்கள். உங்கள் கைகளோடும் கூட உங்கள் இருதயத்தையும் பரலோகத்தின் தேவனுக்கு நேராக ஏறிடுங்க. நம்ம மேலே தான் பார்க்கணும். கண்களை ஏறிட்டு பார்க்க வேண்டும். அவருடைய வல்லமை விளங்கக்கூடிய ஆகாய விரிவை பார்த்து கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தும் போது நம்முடைய வாழ்விலே குறைவுகள் அகலும், நெருக்கங்கள் நீங்கும். ஒரு விசாலத்தை தேவன் தந்து அந்த விரிந்த ஆகாய விரிவை போல நம்முடைய வாழ்விலும் கூட ஒரு விரிவு, ஒரு விசாலம், ஒரு அகலம் தேவன் தந்து அந்த நெருக்கம், ஒடுக்கம், பிரச்சனை, சோதனை, வேதனைகள் எல்லாவற்றிலும் தேவன் விடுதலை கொடுக்கிறார். பேச முடியாத இந்த மனிதன் அவனை கர்த்தரிடத்தில் கொண்டு வந்தப்போ வானத்தை அண்ணாந்து பார்த்து எப்பத்தா என்றார். திறக்கப்படுவாயாக. அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டது, நாவின் கட்டுகள் அவிழ்ந்தது, அவன் செவ்வையாய் பேசினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் அருமையானவர்களே, யாக்கோபு 1 அதிகாரம் 17வது வசனத்தில் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் மேலே தான் பார்க்கணும். நம்முடைய அனைத்தும், நம்முடைய எல்லா தேவைகளும் எல்லாம் மேலே தான் இருக்குது. வசிங்க 17. நன்மையான எந்த ஈவும், நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும், பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாக்கி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. எல்லாம் பரத்தில் இருக்கு, வானத்தில் இருக்கு. அங்கே இருந்து அப்படி இறங்கி வருது, பிதாவிடத்தில் இருந்து இறங்கி. நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாக்கி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் எந்த மாறுதலும் வேற்றுமையின் நிழலும் இல்லை. எல்லாருக்கும் தேவன் செய்கிறார், எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். வானத்திலிருந்து பரத்திலிருந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். வானம் என்பது ஆகாய விரிவு என்று சொல்லக்கூடிய வானம், அது ஒரு நல்ல பொக்கிஷ சாலை என்று வேதம் சொல்லுகிறார். வானம் ஒரு நல்ல பொக்கிஷ சாலை. நமக்கு வேணுங்கிற அனைத்தும் அந்த பொக்கிஷ சாலையில் இருக்குது. நாம் நோக்கி பார்க்கும் பொழுது வானத்தை திறந்து தேவன் அந்த பொக்கிஷ சாலையிலிருந்து எல்லா நன்மைகளையும், இம்மைக்குரிய வாழ்வுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் கொடுக்கிறார். அப்படியே மேலான ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், மேன்மையான ராஜ்யம் அனைத்தையுமே கர்த்தர் கொடுக்கிறார். உபாகமம் 28 அதிகாரம் 12வது வசனம் பாருங்க. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், தேசத்தில் மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும், கையிட்டு செய்யக்கூடிய வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். அப்ப வானம் என்பது என்ன? ஒரு நல்ல பொக்கிஷ சாலை, ஒரு நல்ல பொக்கிஷ சாலை. வானம் என்ற ஒரு நல்ல பொக்கிஷ சாலையை கர்த்தர் நமக்கு திறப்பார். நாம் ஆகவே நம்முடைய கண்களை ஏறெடுக்கணும்.
ஆகவே அநேக பக்தர்கள், தேவ ஜனங்கள் கர்த்தரை நோக்கி பார்த்தாங்க, கண்களை ஏறெடுத்தாங்க. தாவீதை பார்க்கலாம். தாவீது ஒரு நல்ல ஒரு மனிதன். அநேக சங்கீதங்களை அவன் பாடியிருக்கான். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று பாடல் பாடினான் 34ஆம் சங்கீதத்தில். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று கர்த்தரை எப்பொழுதுமே மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு தேவனுடைய மனிதன். அவனுடைய வாழ்விலே நெருக்கங்கள், பிரச்சனைகள், ஓயாத யுத்தங்கள் அப்படியெல்லாம் நேரிட்டது. நெருக்கம் என்றால் 18ஆம் சங்கீதத்தை பார்க்கும் பொழுது அப்படி நாலா பக்கமும் மரணம் சூழ்ந்திருந்தது. மரணக்கட்டு, மரண கண்ணி, பாதாளத்தின் இடுக்கண், துர்ச்சன பிரவாகம் அவனை சூழ்ந்திருந்தது. அந்த நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுவான், கர்த்தரை நோக்கி அபயமிடுவான். கர்த்தர் தம்முடைய ஆலயத்தில் இருந்து அவனுடைய சத்தத்தை கேட்டார். கர்த்தர் கேட்டு அவன் வாழ்விலே ஒரு விசாலம் கொடுத்தார். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் அவன் சொல்லுவான் பாருங்க, என்ன சொல்றான்? 22:20 என்மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியால், என்மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை நிறுத்தினார். தப்புவித்தார். என்மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியால். கர்த்தர் யார் மேல பிரியமா இருப்பாரு? கர்த்தருக்கு எது பிரியமோ அதை செய்யறவங்க மேல கர்த்தர் பிரியமாய் இருப்பார். ஏன்னா அவருக்கு பிரியமான ஸ்தோத்திர பலியை அவர் நாமத்திலே எப்போதும் ஏறெடுப்போம் என்று நம்ம பார்த்தோம். அவருக்கு பிரியமான ஸ்தோத்திர பலி. அவன் எப்பயுமே கர்த்தருக்கு பிரியமான ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கக்கூடிய ஒரு மனிதன். ஆகவே சொல்றான், கர்த்தர் என்மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை அவர் விசாலமான இடத்துல கொண்டு வந்து என்னை நிறுத்தினார். வாழ்வில் எத்தனை நெருக்கங்கள், ஒடுக்கங்கள், வேதனைகள். கர்த்தரை நோக்கி பார்த்தாங்க, வாழ்வில் விசாலம் கிடைத்தது. அவன் திரும்ப திரும்ப அவன் எழுதுவான். சங்கீதத்தில் கூட 4ஆம் சங்கீதம் 1வது வசனத்தில் கூட அவன் சொல்லுவான், என் நீதியின் தேவனே, நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும், நெருக்கத்திலிருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். அவன் எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிற மனிதன். நம்ம இந்த 2 சாமுவேல் 22 பார்த்தோம். அதில் இந்த 2வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் கர்த்தரை புகழ்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். கர்த்தரை போற்றி அவன் கர்த்தரை புகழுகிறான். கர்த்தரை எப்பொழுதுமே துதித்து கொண்டே இருப்பான், கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மனிதன் தாவீது. அவனுக்கு பாதை அப்படி அகலப்படுத்துறார், அவனை விசாலப்படுத்துறார். அவனுக்கு இருக்கிற நெருக்கங்கள், ஒடுக்கங்கள்ல அவனுக்கு ஒரு விசாலத்தை கொடுத்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆண்டவராய் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். தேவன் மனிதனாய் இந்த பூமிக்கு வந்தார். அவர் வந்த நோக்கம் என்ன? அவர் வந்த நோக்கமும் அதுதான். மனித வாழ்விலே ஒரு விசாலம், ஒரு விரிவு, நெருக்கம், ஒடுக்கம், சோதனை, வேதனையிலே மனிதனுக்கு ஒரு விசாலத்தை கொடுக்க வேண்டும், விரிவை கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவரோட நோக்கம். அதுக்கு தான் வந்தார். வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து கர்த்தரை துதியுங்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே. கர்த்தர் வந்த நோக்கத்தை ஏசாயா முன்னுரைத்தார். முதலேயே உரைக்கப்பட்டது. எல்லாம் தீர்க்கதரிசிகள் மூலமாக முன் உரைக்கப்பட்ட வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாய் ஆண்டவராய் இயேசு வந்தது, பிறந்தது, வளர்ந்தது, அவருடைய ஊழியம் எல்லாமே, மரணம், உயிர்த்தெழுதல், அவருடைய வருகை எல்லாமே உரைக்கப்பட்ட, முன்னுரைக்கப்பட்ட வார்த்தை நிறைவேறத்தக்கதாய் தான் அனைத்துமே நடந்தது, நடக்கப் போகுது. ஏசாயா 61ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது ஏன் அவர் அனுப்பப்பட்டார்? ஆண்டவராய் இயேசு தேவன் மனிதனாக இந்த பூமிக்கு வந்தாரே,
அவர் ஏன் வந்தார், எதற்கு வந்தார் என்று எதற்கு அனுப்பப்படுவார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. சிறுமைப்பட்டவர்கள் வாழ்விலே அத்தனை ஒரு நெருக்கம், ஒடுக்கம், சிறுமை, அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து வாழ்விலே ஒரு விசாலம், ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், ஒரு வெளிச்சம், ரட்சிப்பு, மீட்பு உண்டாக்குறதுக்கு நான் அனுப்பப்பட்டேன் என்றார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும் கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும். நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்ட. எத்தனை மனிதர்கள் நொறுங்குண்ட உள்ளத்தோடு, காயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எங்க போய் அந்த காயத்தை ஆற்ற வேண்டும் என்றே அறியாமைக்குள்ள கிடக்கிறாங்க நிறைய ஜனங்க. இன்றைக்கு வழியை அறியாமல் இருக்கிறாங்க. நொறுங்குண்ட இருதயம், காயத்தோடு, காயப்பட்ட உள்ளம், அதுக்கு வழி, காயம் ஆறுவதற்கு, ஆரோக்கியம் பெறுவதற்கு கர்த்தர் ஒருவரே வழி. அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவர்தான் வழி. ஆகவே நொறுங்குண்ட மனிதர்களுக்கு அவருடைய காயத்தை கட்டுவதற்கு, அவங்க வாழ்க்கையில் ஒரு விடுதலை, ஒரு வெளிச்சம், விசாலம் கொடுக்க, காயம் கட்டுவதற்கும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும். சிறைப்பட்டவர்கள் சிறைப்பட்டு இருக்கிறாங்க. சிறை என்றால் ஜெயில், செய்த பாவத்துக்கு ஒரு தண்டனை. அது மாத்திரமல்ல, பாவத்திலிருந்து விடுதலை இல்லையா, அதுவும் ஒரு சிறை இருப்பு தான். அக்கிரமத்திலிருந்து, அசுத்தத்திலிருந்து இன்றைக்கு ஒரு விடுதலை இல்லையா, அதுவும் ஒரு சிறையிருப்பு தான். பிசாசின் கட்டுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா, அதுவும் ஒரு சிறையிருப்பு தான். சிறைப்பட்டோருக்கு அவர் விடுதலையை கொடுக்க, அவர் வாழ்விலே ஒரு விடுதலை, ஒரு சந்தோஷம், ஒரு விசாலம். சிறைப்பட்டோரை சிறை மீட்கவும், கட்டுண்டவர்களுக்கு கட்டு அவிழ்த்தலையும். கட்டுண்டவர்களை சாத்தான் கட்டி வச்சிருக்கிறான். பிசாசின் கட்டு, நோயின் கட்டு, பேயின் கட்டு, பாவ கட்டு, அக்கிரம கட்டு, எத்தனையோ கட்டுகள் இருக்குது. மனிதன் கட்டுண்டவனாய் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். இருவழி சந்தியில் ஒரு கழுதை கட்டப்பட்டு இருந்தது போல இன்றைக்கு மனிதர்களுடைய வாழ்வு. அந்த பக்கம் போக முடியல, இந்த பக்கம் போக முடியல, கட்டுண்ட ஒரு நிலைமையில் எதுவும் செயல்படுத்த முடியல, ஒன்றும் செய்ய முடியல. ஆனால் கர்த்தர் எதற்கு வந்தாராம்? கட்டுண்டவர்களுடைய கட்டுகளை அவிழ்க்கிறதற்கு. வாழ்விலே ஒரு விசாலம், அவிழ்க்கிறதற்கும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும், நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல். பட்சபாதம் இல்லாத தேவன், தேவனிடத்திலே பட்சபாதம் இல்லை. யாருடைய வாழ்விலே எல்லாம் துயரங்கள், துக்கங்கள், கலக்கங்கள், கண்ணீர்கள், வேதனைகளோ, துயரப்பட்ட அனைவருக்கும் அவர் ஆறுதல் கொடுக்கிறவர், வாழ்விலே விசாலத்தை கொடுக்கிறவர். ஆறுதல் கொடுக்கவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், துயரப்பட்டவர்களை சீர்படுத்தி அவர்களை ஆசீர்வதிக்கவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும். சாம்பலுக்கு பதிலாக உட்கார்ந்து சாப்பிடாம உபவாசம் பண்ணி சாம்பல்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அதற்காக தான் அனுப்பப்பட்டார். இப்படி வாழ்விலே, இந்த உலக வாழ்விலே பாவத்தினால, அக்கிரமத்தினால, பிசாசின் தந்திர செயல்களால நெருக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு வேதனை அனுபவிக்கிற எல்லாருக்கும் ஒரு விடுதலையை கொடுத்து, வெளிச்சத்தை தந்து, ஒரு விசாலத்தில் நடத்துவதற்கு தான் நான் அனுப்பப்பட்டேன் என்று கர்த்தர் சொன்னதாக இந்த இடத்துல ஒரு தீர்க்க தரிசன வாக்கியம் இருக்கிறது. அப்படியே தேவன் மனிதனாய் வந்தார். ஆண்டவராகிய இயேசு தேவகுமாரனாய் பூமிக்கு வந்தார். அவர் வந்தபோது அவர் கொஞ்சம் வளர்ந்து தேவாலயத்தில் முதலாக போய் அவர் கையில் ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் கொடுக்கப்பட்டது. அவர் திறந்து இந்த வார்த்தையை தான் வாசித்தார். இந்த வசனத்தை வாசித்து
இன்றைய தினம் இந்த வார்த்தை நிறைவேறிற்று என்று சொன்னார். 4ஆம் அதிகாரம் லூகாஸ் விசேஷம் 4ஆம் அதிகாரம் 17 பாருங்க. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்தபோது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். இன்றைய தினம் இந்த வார்த்தை நிறைவேறிற்று என்று சொல்லி உட்கார்றார். அப்படியே ஏசாயா சொன்ன இந்த வார்த்தையின் படியே அவரிடத்துல நிறைய அஸ்தமனமான போது அநேக வியாதியஸ்தரையும் பிசாசு பிடியில் இருந்தவர்களையும் கொண்டு வந்து அவரிடத்துல வைப்பாங்க. அனைவரையும் சுகப்படுத்தினார், நோயாளிகள் யாவரையும் குணப்படுத்தினார் என்று மத்தேயு 8ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களில் பார்த்தா இருக்கும். அவரிடத்துல வந்த ஒருவரையும் புறமே தள்ளவில்லை. அனைவருடைய வாழ்விலும் விடுதலை, விசாலம் தேவன் கொடுத்தார். அவரிடத்துல யாரு வந்தாலும் போங்கன்னு சொல்லலை. கர்த்தர் விடுதலை கொடுத்தவர்களை ஆசீர்வதித்தார். ஒரு குஷ்டரோகி வந்தான். அவருடைய வாழ்வு ஒரு குறுகின வட்டத்துக்குள்ளே தான் இருக்கும். அன்றைக்கும் அப்படிதான், இன்றைக்கும் அப்படிதான். அன்றைக்குன்னா அவங்களுக்குன்னே தனி இடம் இருக்கும். அதை விட்டு அவங்க எங்கேயுமே போயிட முடியாது, சமுதாயத்துக்குள்ளே எங்கேயுமே போயிட முடியாது. அவனோட வாழ்விலும் கூட குஷ்டரோகி, எத்தனை குஷ்டரோகிகள் அவரிடத்துல வந்தாங்க. அத்தனை பேருக்கும் அவரிடத்துல வந்த அத்தனை பேரையும் சுத்தப்படுத்தினார். அவர்கள் வாழ்விலே ஒரு விசாலம். இப்போ எங்கே வேணாலும் போகலாம், ஒரு விசாலம். குஷ்ரோகி கர்த்தரோட பாத்தில் வந்து விழுகிறான். ஆண்டவர் எனக்கு சித்தமானார், என்னை சுத்தமாக்கும். கர்த்தர் சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்று குணப்படுத்தினார். 10 குஷ்ரோகிகள் ஒரு டைமில் வந்தாங்க. இப்படி எல்லாம் ஒரு இடத்துல வந்தவர்கள் எல்லாம் குருடர்கள், சப்பானிகள், இவங்கெல்லாம் நோயாளிகள், படுக்கையில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் ஒரு குறுகின வட்டத்துக்குள்ளே தான் இருக்க முடியும். அவர்கள் வாழ்வில் விசாலம் என்பது இல்லை. ஆனால் கர்த்தர் அத்தனை பேருக்கும் அவரிடத்துல வந்தவங்களுக்கெல்லாம் இவரும் சில நேரத்தில் போய் விடுதலை கொடுத்து அவர்கள் வாழ்விலே ஒரு பெரிய விசாலத்தை பார்க்கலாம். அப்போஸ்தலர்களுடைய நாட்களில் பேதுரும் யோவானும் 9ஆம் மணி நேரத்தில் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாங்க ஜெபம் பண்ணுறதுக்கு. அங்கே பிறவியிலேயே தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும் பொழுதே சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதன் இருந்தான். அவனை தூக்கி கொண்டுட்டு வந்து கர்த்தருடைய ஆலயத்தில் உட்கார வைப்பாங்க, அலங்கார வாசல் அண்டையில். அவன் பிச்சை கேட்டு அவன் அப்படி படைச்சிக்கிட்டு இருந்தான். அவன் மிக மிக குறுகிய வட்டத்தில் உள்ளவன். அவன் வாழ்வில் விசாலம் என்பதே இல்லை. எங்கேயும் நினச்சா போக முடியாது, வர முடியாது. மற்றவங்களை தூக்கி உட்கார வச்சாதான் ஒரு இடத்துக்கே போக முடியும். ஆனால் அவன் வாழ்விலே கர்த்தர் கொடுத்த ஒரு விசாலம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 2 பாருங்க. அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவரிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் என்னப்பட்ட தேவாலய வாசலண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி. பாருங்க, அப்போஸ்தலர்கள் பிச்சைக்காரன் எதிர்பார்க்கிறான். நிறைய பிச்சை போடுவாங்க போல, எங்களை நோக்கிப்பார், எங்களை பாருன்னு சொல்றாங்களே, நிறைய கிடைக்கும் போல என்று ஆவலோட பார்ப்பான். அதுக்கு பேதுரு சொல்வாரு, நீ எதிர்பார்க்குற மாதிரி எங்களிடத்துல பொன்னோ வெள்ளியோ இல்லை. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எழுந்து நட என்று சொன்ன பொழுது அவன் எழும்பும் போதே குதித்து எழும்பி, வாசிமா, வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று
அன்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தார். தேவாலயத்துக்குள்ள போனான். எத்தனை சந்தோஷம்! நடக்கிறவங்களை பார்த்து எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பான். நடக்கிறவர்களை பார்த்து எனக்கு தெரியும், ஒரு அருமையான ஒரு சகோதரி, அவங்களுக்கு ஸ்ட்ரோக்கு ஒரு கையும் காலும் செயல்படாமல் இருந்துச்சு. அப்போ அவங்கக்கிட்ட நான் ஒரு 2 தரம் அப்படி போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். என்னை பார்த்து அவங்க சொன்ன காரியம், நீங்கள் நடக்கும்போது எனக்கு ஆசையாக இருக்குது, என்னால் நடக்க முடியல, எனக்கு நடக்கணும், என்னால் நடக்க முடியல, நீங்கள் நடக்கிறத பார்த்தா எனக்கு ஆசையாக இருக்குதுன்னு எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நடக்க முடியாதவர்கள் நடப்பவர்களை பார்த்து எத்தனையா ஏங்குறாங்க. இவன் எத்தனை நாட்கள் ஏங்கி இருப்பான். இப்பொழுது அவன் குதித்து எழுந்து நின்று நடந்து திரும்பவும் குதித்து அவன் நடந்து தேவனை துதித்து, அத்தனை சந்தோஷம். அவன் வாழ்விலே ஒரு பெரிய ஒரு விசாலத்தை தேவன் கொடுத்தார். ஆண்டவராக இயேசு அதற்குத்தான் வந்தார். ஒவ்வொரு மனிதனும் பாவத்திலே, அக்கிரமத்திலே, வியாதியிலே, பிசாசின் கட்டிலே மனிதர்கள் விடுதலை அடைந்து அவங்க சந்தோஷமா வெளிச்சத்துக்குள்ள ஒரு விசாலமா அவங்க வாழணும். மேன்மையான ஒரு வாழ்வை அவங்க சுதந்திரிக்கணும். மேலானதை, மேலான நகரத்தை அடையணும் அப்படிங்கிறது தான் கர்த்தருடைய சித்தம். ஆம் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்வு எப்படி இருக்குது? நம்முடைய வாழ்வில் ஏதேனும் நெருக்கங்கள், ஒடுக்கங்கள், பிரச்சனைகள், வேதனைகள் இருக்குதா? அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து கர்த்தரை ஸ்தோத்திரிங்க, துதிங்க. அங்கே வல்லமையும் விளங்கும் ஒரு விசாலம் இருக்கிறது. பார்த்தவர்கள் எல்லாரும் வாழ்விலே விசாலம் பெற்றார்கள், கர்த்தருடைய வல்லமையை ருசித்தார்கள். நாமும் அப்படியே. என்னுடைய தாயார் மிகவும் சுகவீனமாக, அவங்களுக்கு மரணத்துக்கு ஏதுவான ஒரு பலவீனம், ஒரு நோய் அவர்களை அண்டிக் கொண்ட பொழுது, நான் அப்போ காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், ஊழியத்துக்கெல்லாம் வரல. அப்போ தான் இயேசுவை பற்றியே கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏன்னா நாங்கள் பரம்பரையாக இந்துக்கள். அப்பொழுது ஆகாய விரிவைத்தான் நான் பார்த்து, அப்போயெல்லாம் பைபிளே தெரியாது, பைபிளே இல்லை, ஆலயமெல்லாம் போனதில்லை, எதுவுமே இல்லை. ஆனால் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு பெரிய பூந்தோட்டம் இருக்கும். அதில் போய் உட்காந்து நான் வானத்தை தான் பார்த்தேன். இவ்வளோ பெரிய வானத்தை அப்படியே படைச்சிருக்கீங்களே ஆண்டவரே, எங்கள் அம்மாவுக்கு சுதந்திரம் உங்களால் முடியாதா அப்படின்னு அழுதேன். என்னுடைய தாயாருக்காக கண்ணீர் விட்டு வானத்தை பார்த்து அழுதேன். கர்த்தர் என்னுடைய தாயாருக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து எங்கள் குடும்பமே ரட்சிப்பை பெற்று நாங்கள் கர்த்தரை ஆராதிக்க கிருபை செய்தார். ஆண்டவராகிய இயேசுவை அறியாதவர்கள், ஆனால் கர்த்தர் எங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய அற்புதம் செய்தார். இயேசு அவர் மெய்யான தெய்வம் என்பதை அறிந்து கொள்ள கிருபை செய்தார். அந்த ஆகாய விரிவை பார்த்து நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன். அப்போலாம் ஒன்றுமே தெரியாது, கிறிஸ்தவம் ஒன்றுமே தெரியாது. கர்த்தர் வல்லமையை விளங்க செய்தார். அப்படி என்றால், ஒன்றும் தெரியாது எங்களுக்கு செய்தார் என்றால், இன்றைக்கு கிறிஸ்துவை அறிந்த உங்களுக்கு எவ்வளோ பெரிய காரியத்தை செய்வார், நிச்சயம் செய்வார். ஆகவே அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து கர்த்தரை துதியுங்கள் என்று பக்தன் அனுபவத்தோடு கூட எழுதி வைத்திருக்கிறான். நமது வாழ்வில் செய்வோம். கர்த்தர் நம்மை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, வானத்தை நோக்கி பார்த்த ஒருவரும் வெட்கப்பட்டு போகவில்லை. உம்மை நோக்கி பார்த்து அவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறதப்பா. யாரெல்லாம் உம்மை நோக்கி கண்களை ஏறெடுத்தார்களோ, ஆண்டவரே தலையை உயர்த்தினார்களோ, எல்லாருடைய வாழ்விலும்
கர்த்தர் மீட்பு, ரட்சிப்பு, விடுதலை, ஒரு விசாலம் கொடுத்தீர். அப்படி உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வ பிள்ளைகள் அனைவருடைய வாழ்விலும் கூட கர்த்தர் அப்படி செய்ய வல்லவராய் இருக்கிறீர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், கோடா கொடி ஸ்தோத்திரம். தகப்பனே, நன்றியோடு கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், கோடா கொடி ஸ்தோத்திரம். துதி, கணம், மகிமையெல்லாம் நமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவுலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும்